ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ChatGPT தான் இனிமே எல்லாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ChatGPT அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிற இந்த சமயத்துல, சைனால இருந்து DeepSeek அப்படிங்கிற புது ஏஐ வந்து இறக்கியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா, ChatGPT மாதிரியே வந்து அந்த ஏஐல என்ன கேட்டாலும் வந்து நமக்கு பதில் கொடுக்குது. சரி இந்த DeepSeek எப்படி வேலை செய்யுது பார்ப்போம் அப்படின்னு அத டவுன்லோட் பண்ணி அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கேட்ட கேள்வி வந்து, "நீ வந்து யூசருடைய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நீ யூஸ் பண்ற?" அப்படின்னு கேட்டபொழுது, ChatGPTயும் சரி, டீப்சீக்கும் சரி 2மே என்ன சொன்னது அப்டின்னா, நாங்க வந்துட்டு யூசர் வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு குடுக்குறாங்களோ, அவங்களா வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு குடுக்குறாங்களோ, லைக் யூசர் ஐடி குடுக்குறது, பாஸ்வேர்ட் குடுக்குறது, இல்ல அவங்க ஏதாவது விஷயங்கள் எங்ககிட்ட கேட்கறது, ஏதாவது ஒரு டீட்டெயில் எங்ககிட்ட கேட்கறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி, எங்களுடைய இந்த ஏஐ உடைய அ அத வந்து இம்ப்ரவைஸ் பண்றதுக்காக நாங்க வந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் நாங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்டின்ட்டு தான் சொன்னாங்க. மத்தபடி வேற எதுவுமே அவங்களுடைய பெர்சனல் விஷயங்கள்ல நாங்க எதுவுமே வந்து எடுக்கிறது கிடையாது. அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம நாங்க வந்துட்டு திருடுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் 2மே வந்துட்டு பதில் சொன்னது. ஆனா 2 பேருகிட்டயுமே அதாவது ChatGPT கிட்ட வந்து DeepSeek வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் யூசர் கிட்ட இருந்து எடுக்குது அப்படின்னு கேட்டபொழுது ஒரு லிஸ்ட்டே குடுத்தது. அதே மாதிரி DeepSeek கிட்ட ChatGPT என்னென்ன இன்ஃபர்மேஷன் யூசர் கிட்ட இருந்து எடுக்குதுன்னு கேட்டபோது ஒரு லிஸ்ட்டே குடுத்தது. ஸோ இது பார்க்கறதுக்கு காமெடியா தான் இருந்தது. 2 பேருமே வந்துட்டு நாங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா ஆப்போசிட்காரங்க ரொம்ப மோசமானவங்கங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு இருந்தது. இன்டர்நெட் இல்லாம நம்ம இனிமே எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. இன்டர்நெட் இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வாழலாம். அதாவது யாருமே இன்டர்நெட்ட யூஸ் பண்ணல அப்படின்னா, நம்மளும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நெட்ட யூஸ் பண்ணாம நம்ம வாழலாம். ஆனா எல்லாரும் இன்டர்நெட்ட யூஸ் பண்ணும்பொழுது, நம்ம மட்டும் இன்டர்நெட்ட யூஸ் பண்ணாம வாழணும் அப்படின்னா, அது ரொம்பவே கஷ்டமானது. நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. பூவாக்கு வழி இல்லாம போயிடும். ஸோ அது பாசிபிளே கிடையாது. ஸோ எல்லாரும் எப்படி போறாங்களோ, அப்படித்தான் நம்மளும் போய் ஆகணும். இந்த உலகம் வந்துட்டு ஃபுல்லா இன்டர்நெட் மயமா மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரியான புது புது ஏஐக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுட்டே வரும். அவங்க கிட்ட நம்மளுடைய இன்ஃபர்மேஷன குடுக்குற மாரி தான் இருக்கும். நார்மலா நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே, அந்த இன்டர்நெட் மூலமா நம்மளுடைய எல்லா பிரைவசியுமே போகுது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அவங்க வந்து நம்மளுக்கே தெரியாம திருடிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் பொழுது, ஏஐ அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் அதிகமான விஷயங்கள் அந்த ஏஐக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ குடுக்குறோம். சோ நம்மள பத்தியான நெறைய விஷயங்கள் வெளியில லீக் ஆகுது. அதுதான் உண்மை. இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஒரு மூவி வந்து எனக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. 2024ல வந்து அனன்யா பாண்டியன் நடிச்ச மூவி. சிடிஆர்எல் அப்படிங்கிற மூவி. கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த மூவில பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி ஃபுல்லா அவங்க வந்துட்டு Instagram, Facebookங்கிற சோசியல் மீடியால எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து இது மாதிரி ஒரு பெரிய கம்பெனி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு திருடுறாங்க அப்படிங்கிற சமயத்துல, அ ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இன்டர்நெட்டும் வேணாம் அப்படின்ட்டு, அ எந்த சோசியல் மீடியாவும் வேணாம் அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பாங்க. பட் அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே அத யூஸ் பண்ணும்பொழுது, நம்ம மட்டும் தனியா அத யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. கடைசியில வேற வழி இல்லாம, நம்ம விஷயங்கள திருடுறாங்கன்னு தெரிஞ்சும், அத வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே நிலைமை தான் நமக்கும். இந்த படம் வந்து எக்ஸாக்ட்டா வந்துட்டு நம்மளுடைய நிலைமைய வந்துட்டு சொல்ற படம் தான். இன்டர்நெட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரைவசிய நம்ம இழந்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது.